ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகினாலே உன்னை மூடி, அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையுமும் கேடகமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாவங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் மற்றும் எதிர்காலத்தின் சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்னவென்றால், கர்த்தர் நம்மை தமது சிறகுகளினாலே மூடி பாதுகாக்கிறார் என்பதாகும். ஒரு சிறிய கோழி குஞ்சு மழை பெய்யும் போது அல்லது பருந்துகள் மேலே பறக்கும் போது உடனே தாய்க்கோழியிடம் சிறகுகளின் கீழ் ஓடி சென்று பாதுகாப்பாக மறைந்து கொள்ளும். அந்த குஞ்சு தனது வலிமையோ நம்பவில்லை, தாயின் பாதுகாப்பை நம்புகிறது. அதே போல நாமும் நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட மனிதர்களையோ அல்லது நமது திறமைகளில் மட்டும் நம்பாமல் தேவனுடைய அடைக்கலத்தை நாட வேண்டும். தேவனுடைய சத்திய வார்த்தை நமக்கு பரிசையும் கேடகமாயிருக்கிறது. எதிரிகள் தாக்குதலில் இருந்து மனசோர்வடையாமல் பயத்திலிருந்தும் ஏமாற்றத்திலிருந்தும் நம்மை காத்து நிறுத்த அவருடைய வார்த்தை நமக்கு வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவுகிறது. அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு வாழும் மனிதர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டான். நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பை நம்புங்கள். அவர் உங்களை விட்டு விட மாட்டார், கைவிட மாட்டார். அவருடைய சிறகுகளின் கீழ் வாழும் வாழ்க்கை சமாதானத்தையும் தைரியத்தையும் வெற்றியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் செல்லும் எல்லா வழிகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தின் மீது தேவனுடைய கிருபையும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பொங்கி வழியட்டும். கர்த்தருடைய சிறகுகளின் கீழ் வாழ்கின்றவர்களை எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.